எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகள் எங்கள்கிட்ட கேட்கறது, உள்ளான மனுஷன்ல பலப்படுறது எப்படி பாஸ்டர்? நாங்க ஆவிக்குரிய மண்டலத்துல உள்ள வர்றது எப்படி பாஸ்டர்? ஜெபிக்க முடியல, அந்நிய பாஷையில நிரம்ப முடியல, நான் அநேக வருஷம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு சில சாபக்கட்டுகளை உடைக்க முடியல, பிசாசோட எதிர்த்து நிற்க முடியல, அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் பாஸ்டர்? அதுக்கு நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வரணும். அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எது ஆவிக்குரிய மண்டலம், எது மாம்சத்துக்குரிய மண்டலம், இன்னைக்கு நீங்க எந்த வாழ்க்கைய வாழ்றீங்க அதை நீங்க ஆராய்ந்து பார்த்தா தான் ஆவியானவரோட நம்ம நடக்க முடியும். ஏன்னா ஆவிக்குரிய மண்டலம்ன்றது அது ஒரு கடல், எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது, எல்லாருக்கும் கர்த்தர் அந்த மனக்கண்களை திறக்கிறது கிடையாது. அதனாலதான் பிசாசு ஈஸியா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் கட்டி, ஊழியர்களை கட்டி இன்னைக்கு முடக்கி வைத்திருக்கிறது. ஏன்னா அவன் ஆவிக்குரியவனாய் போர் செய்கிறவனாய் எழும்பிட்டான்னா அவன் பிசாசுடைய எந்த ஆயுதமும் பலிக்காது. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, டைரி எடுத்து, பைபிள் எடுத்து, இந்த வசனங்கள் சொல்லப்படுற ஒவ்வொரு வசனங்களையும், நான் சொல்ற தனிப்பட்ட வசனங்களை எல்லாம் எழுதி நீங்க தனிமையில தியானிங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. நீங்க இந்த வருஷத்துல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் சகலத்தை நீங்க செய்து முடிக்க திராணி உள்ளவர்கள் பிள்ளைகளாய் நீங்க மாறணும். எடுத்து வாசிங்க. முதல்ல கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நல்லா கவனிங்க. இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவன் உலகத்துல நடக்கிற ரெண்டுலையுமே இச்சிக்குது. நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை உபவாசம் போட்டு ஆவிக்குரிய மண்டலத்துல உண்மையாய் பிணைக்கப்படும் பொழுது, இங்க மாம்சம் பாருங்க, இன்னைக்கு போஜன இச்சை, சரீர இச்சை, மாம்ச இச்சை, இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உங்களோட போராடும். அதே போல ஒரு புள்ள, நீங்க பாருங்க, உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்கன்னா அங்கேயும் இந்த மாம்சம் எழும்பும். யார் மூலமாய்? தேவனை அறியாத பிள்ளைகள் மூலமா எழும்பும். அதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் நல்லா ஜெபிச்சா வீட்டுக்குள்ள அநேக போராட்டங்கள் வருது, என் கணவர் என்னோட பேச மாட்டேங்கிறாரு, என் தகப்பனார் என்னோட பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. அவங்க மூலமா. ஏன்னா நீ ஆவிக்குரிய பிள்ளை, அவன் உன்னோட போராடுறதுக்கு அவங்க கட்டப்பட்டிருக்கிற அந்த பாத்திரங்களை உன் பக்கம் திருப்பி விடுறான். புரிஞ்சிருச்சா? கலாத்தியர் 5:17 சொல்றாரு. அதே போலதான் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ரோமர் 8:13 எடுத்து படிங்கம்மா. மாம்சத்தின்படி பிழைத்தால், நல்லா கவனிங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீ ஆவிக்குரிய மண்டலத்துல உன் சரீரத்தை ஆவிக்குரிய ரீதியாய் பரிசுத்தப்படுத்தும் வரையும் இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. அதைத்தாங்க சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவு. சாவுன்னா மரிக்கிறது அல்ல, ஆவிக்குரிய மரணம். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்பட முடியாது. இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி வரும், பாஸ் ஒரே மாம்சம் மாம்சம்னு சொல்றாரு, ஆவின்னு சொல்றாரு, மாம்சம்னா என்ன? அந்த மாம்சத்தின் சரீரமும் மாம்சத்தின் கிரியைகளை தான் கலாத்தியர் 5 பின்னாடி சொல்றாரு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அங்க சில காரியங்களை சொல்றாரு. அதுபோல மாம்சம்ன்றது இந்த உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக பாசங்கள். வேதத்துல சொல்லப்பட்ட பாருங்க ஆவிக்குரிய காரியங்கள் என்பது பரிசுத்தம், உண்மை, நீதி, தேவனுக்கு பயப்படுறது, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அது ஆவிக்குரிய மண்டலத்துல. மாம்சத்துக்குரிய மண்டலத்துல அதான் எடுத்து வாசிங்க. 1 யோவானுக்கு எழுதின பாருங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் பாருங்க 2வது அதிகாரம் 16 இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னன்றது அவர் 3 காரியத்துல முடிக்கிறார் பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு. எந்த சரீரத்துல ஜெயிச்சாரு? அவர் ஆவிக்குரிய மண்டலத்துல, மாம்சத்துக்குரிய சரீரத்துல இருந்தாலும் ஆவிக்குரிய பாருங்க மண்டலத்துல ஜெபத்தால, உபவாசத்தால அவனை விரட்டினார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, மாம்சத்தின் சிந்தனை வேற, ஆவிக்குரிய சிந்தனை வேற. மாம்ச சரீரம் வேற, ஆவிக்குரிய சரீரம் வேற. மாம்ச வாழ்க்கை வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற. இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்றீங்க 10 வருஷமா, ஏன் ஊழியத்துல அறுவடை இல்ல? நீங்க மாம்சத்துல ஓடுறீங்களா, ஆவியில ஓடுறீங்களா? இந்த மாம்சத்துல ஓடும் பொழுது சுயம் இருக்கும். அது போல உலகத்துல உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த இடத்துல இருக்கும். ஆனா ஆவிக்குரிய இடத்துல நீங்க ஓடுற பிள்ளைகளா இருந்தால் சபை நிரப்பப்படும், ஆத்துமாக்கள் நிரம்பும், சபையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். கர்த்தர் பாருங்க உங்களை மறைத்து, அவர் பாருங்க அவர் வெளிப்படுற தன்மையை உங்களோட சரீரத்தை வித்தியாசமா இருக்கும். அதான் ஆவிக்குரிய போராட்டம் வேறு, மாம்சத்துக்குரிய போராட்டம் வேறு.
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரிய போராட்டத்தை எடுத்து கொண்டு வந்து சொல்றது நான் ஆவிக்குரிய இதுல போராடுறேன். ஆனா அவங்க வாழ்க்கைக்குள்ள போனா கத்தரை தேட மாட்டாங்க, செபிக்காம உபவாசிக்காம சபைக்கு போகாம துணிகரமா இருந்துட்டு இது நாங்க கிறிஸ்து எங்களுக்கு அனுமதிச்சாருன்னா கிடையாது. அது பிசாசு நீங்க போனதால அவன் உங்களுக்கு கொடுக்குறான், உங்க பாவத்தினால வந்தது. ஆனா ஆவிக்குரிய போராட்டம்ன்றது உன் வாழ்க்கையில நல்லா ஜெபம் இருந்து தேவனோட இருந்து அது போல பாருங்க ஆண்டரோட உறவாடும் பொழுது அந்த மண்டலத்தினுடைய போராட்டங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அது ஆவிக்குரிய போராட்டம், யுத்த மண்டலத்துல வர்றது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இதான் பாருங்க, இந்த மாம்சத்தையும் ஆவியையும் பாருங்க வெவ்வேறாய் பிரிக்கிற சில வசனங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். 1 கொரிந்தியர் 15:44, 2 கொரிந்தியர் 5 பாருங்க 1 கொரிந்தியர் 15:50, ரோமர் 8:5, 8:6, 8:13, கலாத்தியர் 5:16, 5:17, யோவான் 3:6, 1 பேதுரு 2:11. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. இதெல்லாம் மாம்சம் வேறு ஆவி வேறுன்றத கர்த்தர் பிரிக்கிறார், வேறு பிரிக்கிறார். அதை எப்படி நம்முடைய தேவ பிள்ளைகள் கை கொள்ளணுன்றத நம்முடைய முற்பிதாக்கள் பாருங்க, இன்னைக்கு பவுலா இருக்கலாம், இன்னைக்கு பேதுருவா இருக்கலாம், இன்னைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்களா இருக்கலாம். பாருங்க நம்முடைய ஒவ்வொரு பாத்திரங்களை கொண்டு ஆவியானவர் நமக்கு விளங்கப்படுத்தி கொடுத்திருக்கிற வார்த்தைகள், அதை வீட்டுல படிச்சு பாருங்க. அது போல இந்த உள்ளான மனுஷன்ல யார் பலப்படுவாங்க அப்படின்னா எடுத்து வாசிங்க. ஏசாயாக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாரும் கையில எடுத்துக்கொள்வீங்களா? ஏசாயா 40வது அதிகாரம் நல்லா கவனிங்க. அந்த கடைசி வசனம் சொல்லுது எப்படின்னா, யார் அந்த உள்ளான மனுஷன்ல பலப்படுவாங்களா? கர்த்தருக்கு நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடைந்து எழும்புவார்கள். போதுமா? நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து. அப்ப உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னா முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்க உங்க இருதயத்தை விட்டு கொடுக்கணும், உங்க சிந்தைகளை விட்டு கொடுக்கணும். அப்பதான் உங்க இந்த பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல 2 வாழ்க்கை இருக்கு. மாம்சத்துக்குரிய வாழ்க்கை இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. நீங்க ஆவி ஆனவரால நடத்தப்பட்ட இந்த உலகம் உங்களுக்கு அற்புதமா தெரியும். நீங்க உலக களியாட்டத்தை வெறுப்பீங்க, ஆடம்பரத்தை வெறுப்பீங்க, உலக காரியத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வெறுக்காட்டி கர்த்தர் தூரப்படுத்தி ஆவிக்குரிய மண்டலத்துல பிணைக்கப்பட்டு கர்த்தர் பாருங்க பரலோகத்தை குறிச்சதான பாரம், ஆத்துமாக்களை குறிச்சதான பாரம், சபையை குறித்ததான பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். அதுதான் நல்லா கவனிங்க. அங்க யாருன்னா நம்முடைய பவுல் சொல்றாரு, அனிதினமும் சபையை குறித்ததான பாரம் என்னை நெருக்கி ஏவுதுன்றது எதனாலனா அவர் ஆவிக்குரிய மண்டலத்துல இருந்ததுனால. அதான் எபேசியர் 3:16 பாருங்க சொல்றாரு என்னன்னா, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்கள் யாருடைய ஆவி? இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய். நல்லா கவனிங்க. உள்ளான மனுஷன்ல பலப்படவும் விசுவாசத்துல. அப்ப பலப்படும் பொழுதுதான் பலப்படணும்னா முதல் விசுவாசம் வைக்கணும் அவர் மேல. அவர் என்ன பலப்படுத்துவார். எதை குறிச்சும் சந்தேகம் வரக்கூடாது, எதை குறிச்சும் அவிசுவாசம் வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்துல உள்ளான மனுஷன்ல இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல வர வேண்டிய தகுதிகள் என்னன்னா, முதல்ல ரட்சிப்பு, முதல்ல பாவமன்னிப்பு அடைஞ்ச ரட்சிப்பு, 2வது நல்லா கவனிங்க ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுற அனுபவம், அடுத்தது அபிஷேகம், அடுத்தது அந்நிய பாஷை. இத்தனை காரியங்களும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருந்தா தான் இந்த உள்ளான மனுஷன்ல பலப்பட என்ன செய்ய முடியும், விரும்ப முடியும். அது ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்கு. அடுத்தது இந்த கேட்டகரி, இந்த தகுதி எல்லாம் உங்களுக்குள்ள வந்தோன்னே உங்களுக்கு உடனே வர்ற தாக்குதல்கள் என்னன்னா, அதான் 1 யோவான் 2:14 சொன்னது போல மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சைக்குள்ளதான் போஜன இச்சை, சரீர இச்சை, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் இந்த மாம்ச இச்சைக்குள்ள இருக்கு. அதத்தான் பாருங்க உபவாசத்தினால முறியடிக்க சொல்லுவார் ஆண்டவர் சில இடத்துல. இந்த ஜாதி பிசாசுகள் நல்லா கவனிங்க, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இல்லாம போகாது. அதான் லூக்கா 4:2 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஒன்றும் புசியாம இருந்து அந்த போஜனத்தை பாருங்க அவர் மேற்கொள்றாரு. எப்படின்னா சரீரத்தை ஒடுக்கி அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்சோன்னு அவருக்கு என்ன வந்துச்சு? பசி வந்துச்சு. அப்பதான் பிசாசு வந்து நிக்கிறான் சோதனைக்காரன், கல்லுகளை அப்பமாக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல வரும் பொழுது தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அவள் உபவாசத்துக்குள்ள போகும் பொழுது முதல்ல அவளுக்கு வர்ற தாக்கம் என்ன? அந்த மாம்சத்தின் இச்சை வெளிப்படும். அதுல எது இருக்கு? போஜன இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட கனவு, சொப்பனங்கள், தவறான எண்ணங்கள், இதெல்லாம் மாம்சத்தின் இச்சை. 2வது உங்களை மேற்கொள்றது கண்களின் இச்சை.
இயேசு கிறிஸ்துக்கு எங்க நடக்குது? லூக்கா 4:5 பிசாசு அவரை கொண்டு உயர்ந்த இடத்துல போய் என்ன சொல்றான் தெரியுமா? நிப்பாட்டி ஒரே நிமிஷத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் காட்டி அவன் சொல்றான், இது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யார் என்ன பண்ணிறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் அவனை ஜெயிச்சாரு, வசனத்தினால ஜெயிக்கிறாரு. அப்ப ரெண்டாவது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கண்களின் நிச்சய நம்ம மேற்கொள்ளணும்னா என்ன வேணும் தெரியுமா? நம்மளுக்கு ஆவியின் பட்டயம் ஆகிய வசனம் வேணும். வசனத்தை சொல்லி முறியடிக்கணும். மூணாவது, ஜீவனத்தின் பெருமை. அதான் 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுது. பவுல் அழகா சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எங்கள் சிந்தைகளை என்ன செய்யறோம்? சிறைப்படுத்துறோம். அப்ப அந்த சிறைப்படுத்தினா தான் அந்த சிந்தையின் போராட்டத்துல இருந்து விடுதலை. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? அப்ப இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல உள்ளான மனுஷன்ல பலப்படணும்னா நம்ம அனுதினமும் ஜீவ தண்ணீர் ஆகிய வசனத்தை உட்கொள்ளும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய எலும்பு நரம்புகள்ல எபிரேயர் 4:12 படி தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பாருங்க, அது உள்ள கணுக்களை ஊனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. அப்ப இந்த மாம்சத்தின் இச்சை, நல்லா கவனிங்க, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்ள நீங்க என்ன செய்யணும்? ஓடணும். அப்ப இத ஓடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நீங்க எந்த மண்டலத்துல பிரயாணம் பண்றீங்க, எந்த கட்டுகள்ல இருக்கிறீங்கன்றத முதல்ல நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நீங்க எந்த மண்டலத்துல இருக்கிறீங்க, எந்த கட்டுகள்ல இருந்தா தான் அந்த கட்டுகளை உடைத்து அந்த பாவத்தை அறிக்கைட்டு மனம் திரும்ப நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் அந்த சர்ச்சுக்கு போறேன், இந்த பாஸ்டர் தெரியும், நான் அங்க போறேன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்காது? ஒரு அற்புதத்தை பார்க்கவே முடியாது, கட்டு உடையாது. அதனாலதான் இன்னைக்கு தலைமுறை சாபங்கள், கட்டுகள் உடைக்கப்படாம இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இன்னைக்கு அந்த சாபத்தை சுமந்து ஏன் தெரியுறீங்கன்னா, இன்றைக்கு வரை நீங்க மாம்ச கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறீங்க, மாம்சத்தின்படி நடக்கிறீங்க, ஆவிக்குரிய மண்டலத்துல வரல. அதனாலதான் தூக்கம் வரமாட்டேன், தூக்கம் வருது, கொட்டாவி பாருங்க வருது ஜெபிக்கும் பொழுது. சில பிள்ளைகளுக்கு 12 மணினாலே தூக்கம் வரல, சிந்தையில போராட்டம். இதெல்லாம் நீங்க மாம்சத்துல கட்டப்பட்டிருக்கிற அடையாளம். அதனால இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க எங்க ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மண்டலத்துல பிரயாணம் பண்ண விரும்பினா பாருங்க, இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல லிங்க் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, குரூப்ல ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இன்னும் இதை குறிச்சதான ரகசியத்தை ஒவ்வொரு பாக்ஸா பாருங்க, ஒவ்வொரு பகுதியா நாங்க அதுல இன்னும் தெளிவுபடுத்திட்டே வரோம். ஏன்னா இந்த யூடியூப்ல நம்ம அவ்வளத்தையும் நாங்க எங்களால தெளிவுபடுத்த முடியல. ஒவ்வொரு காரியத்தை தெளிவுபடுத்தும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. நீங்க அநேக கட்டுகளை உடைத்து கர்த்தரிடத்துல நீங்க திருப்ப கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு. உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா மந்திர கட்டு உடையும், செய்வன உடையும், ஏவல்கள் உடையும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தா நீங்க அதை லைக் பண்ணுங்க, விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.